வெளியேற்றி விடும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அடுத்தடுத்த சுற்றில் நீங்கள் வரும்பொழுது அது எங்களுடைய பார்வைக்கு வரும்பொழுது உங்களை டிஸ்குவாலிஃபை என்ற முறையில் இந்த டோர்னமெண்ட்டிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். எனவே தயவுசெய்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்திருந்தால் தயவுசெய்து அந்த நபரை வெளியேற்றும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஒரு வெற்றிகரமான தொடராக 2வது ஆண்டாக நாங்கள் இங்கு சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் உங்களை போன்ற ஆர்வமுள்ள அணிகள் தான் காரணம். தயவுசெய்து இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இது போன்ற விளையாட்டுகளை மாவட்டங்கள் தோறும், ஊராட்சி தோறும், ஒன்றியம் தோறும் நடத்த வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்ட நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலேயே நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முத்தான 4 ஆண்டுகளை தமிழக முதல்வர் அவர்கள் கடந்திருக்கின்றார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் தமிழக மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய அனைத்து திட்டங்களும் இந்தியாவே போற்றுகின்றது. அந்த வகையிலே நாங்களும் போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பிடும்படியாக கோவளம் ஊராட்சி மக்கள் உங்களை நாங்கள் போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம். மேலும் அடுத்தடுத்து பல திட்டங்களை நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நேற்றைய தினம் வெற்றி பெற்ற, தேர்ச்சி பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தடுத்து உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் நல்ல ஒரு கல்லூரியில் படிப்பினை மீண்டும் தொடர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற உலக சூழ்நிலையில் நம்மளுடைய இராணுவத்திற்கு இந்த நேரத்திலே நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டு வீரர்கள் சார்பாக எப்பொழுதும் உங்களுக்காக இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்த நேரத்திலே ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் உங்கள் கூட இருக்கின்றோம் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த நடவடிக்கை தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை மட்டுமே, அந்த நாட்டு மக்களுக்கு மீதான நடவடிக்கை அல்ல என்பதை இந்த நேரத்திலே இந்திய நாட்டு மக்கள் சார்பாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாதத்தை எதிர்க்கின்றது, இந்தியாவும் தீவிரவாதத்தை எதிர்க்கின்றது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் பாகிஸ்தான் நாட்டு மக்கள் மீது தொடுக்கப்பட்ட இது போர் அல்ல, தீவிரவாதத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டுமாக இந்திய இராணுவத்திற்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ரொம்ப நன்றி சங்குண்ணா, பெரிய ஸ்பீச்சு, நன்றி எல்லாத்துக்கும். அண்டு இப்போ 7 ஸ்டார்ஸ் வர்சஸ் நெக்னஸ்க். ஓகே, பால் 2 பாலுமே நல்லா பார்த்து டைம் பண்றாருப்பா. ஓகே, நைஸ் 6, அது எக்ஸ்ட்ரா கவர்ல. ஓகே, கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நல்ல ஷாட், பாசிட்டிவ் ஷாட். போதும் டிஜே ப்ரா. ஓகே, இதுவும் கணக்குல பவர் பிளே கணக்குல எழுதுங்க. டிராமாட்டிக் பவர் பிளே ஸ்டார்ட்ஸ். ஓகே, மாத்தி மாத்தி பவுண்டரியா பறந்துகிட்டு இருக்கு. அடுத்த பால், அடடா கொஞ்சம் மிஸ்ஸு. ஓகே, 3 பால் கண்டினியூவா வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். நல்ல ஸ்டார்ட். ஓ, வழக்கமான சொல்ற மாதிரி தான் வெல்கமிங் டாட் பால். 5 ஓவர்லாம் டாட் பால் ரொம்ப முக்கியம் கண்ணு. ஓ, டாட் பால் போட்டா என்ன ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்து சரியான ஒரு ஷார்ட் அண்ட் சிக்ஸர். ஸ்ட்ரெயிட் லாங் ஆஃப்ல ஆல்ல.
அண்ட் ஓவர் முடிவில் ஓவர் பிளே ட்ராமாட்டிக் சூப்பர் ஸ்டார்ட் 20 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு பாலுக்கு அவங்க டீமோட என்கரேஜ்மெண்ட்டும் பயங்கரமாக இருக்குது. பவுலிங் டீமும் இதே மாதிரி பண்ணி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா பவுலருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ அம்பையர். ஓகே, ஒயிட் பால். முதல் ஓவரில் 20 ரன்னு. ரமான ஒரு ஸ்டார்ட். மாற்றி 2 பேருமே வந்து பவுண்டரி தான் வந்து அடிக்கணும் பிளான் பண்ணி வந்துட்டாங்க போல. ஓகே, இதுவும் நல்ல ஷாட் ஸ்ட்ரெயிட்டில். பட் போகுமா? இல்லை, பால் போகலை. ஆனால் மண் அவ்வளோதான் போகாது. ஒரு இளம் கன்று பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் யங் பாய் பால் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, நல்ல பால். நான் ஸ்ட்ரைக்கில் எப்படி அந்த பாலை விட்ட மச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் நல்ல ஐடியா. ஓகே, கொஞ்சம் மிஸ்ஸுங்க. கீப்பர் டைவை போட்டிருந்தா கேட்ச் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. மேட்ச்சில் இன்னொரு இளம் வீரர் ஒருத்தர் இருக்காரு கவர்ஸில். ஓகே, பால் கலிஸ்டார் பால் நான் ஸ்ட்ரைக்கர் அங்கிட்டு இருந்துட்டு ஷாட். அம்பையர் பவுண்டரியா? ஆமாம், பவுண்டரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நான் ஸ்ட்ரைக்கில் இருந்து கொஞ்சம் பேட்டர் பாலை கணிஸ்டார் போல் இங்கே தான் போடுறாங்க அப்படின்னு பவுலர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி விக்கெட் எடுப்பாரா? ஓகே ஓகே ஓகே, வைட். ஒரு பாலுக்குமே டீமோட என்கரேஜ்மெண்ட் பயங்கரமாக இருக்குதேப்பா. ஓகே, ஷார்ட். ஆஹா, கொஞ்சம் முன்னாடி பிச் ஆயிடுச்சு. இல்லை, கரெக்டாக கைக்கு போயிருந்திருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக் ஆகியிருந்திருக்கும். பட் லக்கீலி பேட்டிங் டீம் அப்படி நடக்கலை. ஓகே, இதுவும் ஹைட்டாக போயிருக்குது. பட் நோ மேன்ஸ் லேண்ட் தான். ஸ்கொயர்லாம் இல்லை. கோகார்ல இருந்து ஓடி வராங்க. 2வது ரன்னு அடிக்கிறாங்க. எஸ், சேஃபு. அண்ட் ஓவர் முடிவில் 2 ரன் கடைசி பால் ஓடி இருக்கிறாங்க. ஸ்கோர் ஓவர் முடிவில் 31. ஓகே, பேட்டர் தண்ணி கேட்குறாரு அங்க இருந்து. பேட்டிங் டீம் ஓகே டிஜே. நைஸ் ஆம் ரொட்டேஷன். பவுலிங் நல்லா இருக்கு. ஆக்ஷனு 2 கையும் சுத்துறாரு. ஓகே, பால் அந்த ஸ்பீடில் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணாங்க. பட் பாலோட இப்போதைக்கு நேச்சுரல் ஸ்பீட் அங்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, அதை கணிச்ச பேட்டர் கரெக்டா வெளியே சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு. 6.
ஓகே ஓகே, இந்த பால் கரெக்டாக மீட் ஆச்சா? கிடையாது. ரெண்டாவது ரன் ஓடுறாங்களா? ஒன்றா கண்டிப்பாக ரன் அவுட் கேரண்டி. பட் ஆனால் ஓடல. அது நல்ல டிசிஷன். ஓகே, பவுலர் ட்ரிக்கே ஏதாவது யோசிச்சு போடுவாரா? விக்கெட் எதுவும் எடுப்பாரா? ஓகே, லென்த்து ஓகே தான், பட் லைன் தான் கொஞ்சம் வெளியே. ஒயிட் டவுன் த லெக்கு. ஓகே, இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. ரொம்ப ஹைட்டே போயிருக்குது அண்ட் டிஸ்டன்ஸும் போயிருக்கு. சிக்ஸர். மாற்றி மாற்றி ஓவர் கணக்கில் இவங்க வந்து பவுண்டரி குயிக்கன் தான் முடிவு பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. ஓகே டிஜே, ஓ ஸ்டம்பிங் கேட்குறாங்க. எஸ், நல்ல அட்டம். இங்கே ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க அம்பையர் ஃபார் ஸ்டம்பிங். எஸ், அம்பையர் ஜி, கம்ப்யூட்டர் ஜி, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, ஸ்டம்பிங்கா இல்லையா, கரெக்டா இல்லையா பார்த்து சொல்லுங்க. ஓகே, டிசிஷன் என்னது? நோ பால். ஓகே, ஸ்டம்புக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்களா? ஐயோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்கலைங்க. ஓகே, பேட்டிங் டீமுக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குது. எங்கன்னெலாம் கேட்காதீங்க. ஓகே, ஃப்ரீ ஹிட்டுலாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து அது பால் இதாகிடுச்சு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ விக்கெட் மிஸ்ஸிங் அண்ட் அதே மாதிரி ஒரு பால் முன்னாடி போய் பிடிச்சாங்களா, ஸ்டம்பிங்கும் மிஸ் ஆகிருக்குது அண்ட் இதோட ஓவரும் முடிஞ்சிருக்குது. ஓகே, ஓவர் முடிவில் ஸ்கோர் 47. ஓவருக்கு ஓவர் வந்து ரன்னை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. பவுலிங் டீம் கண்டிப்பாக தான் விக்கெட் எடுக்கணும். அதை டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்களா? கண்டிப்பாக they desperately need a wicket to break this partnership. நன்றி. ஓகே, ஷார்ட் பிட்ச். ஐயோ, நல்ல ட்ரைடா தம்பி. ஆக்சுவலி பால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போச்சு. நல்ல அட்டெம்ப்ட். ஆனா பரத், அருண், அண்ணா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நடக்குது இங்க? பவுண்டரிஸ் மலனே. இல்ல இல்ல, இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வந்தேன். பட் எல்லாமே எங்க இருக்காங்க ஃபீல்டிங் டீம்? ஓ மை காட், நாரு 6 கணக்குல எழுதுங்க ஸ்கோரர். லெக் சைடு, ஆஃப் சைடு, எக்ஸ்ட்ரா கவர், மிட் விக்கெட் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சைடு சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. நாலாவது ஓவர் தானே போயிட்டு இருக்கு. ஸ்கோர் 50 தாண்டி போயிட்டு இருக்காங்க. நெக் திருக்கழிக்குன்றம் ஆடிட்டு இருக்காங்க. நிறைய சுட்டி குழந்தைகள் இருக்குது டீம்ல. மிட் விக்கெட்ல பாருங்க, அந்த வயசுல எல்லாம் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். ஹாய், இந்த வயசுல என்ன கோலி கூட விளையாட விடலங்க. ஓகே, இந்த பால் ஒய்டு. கவர்ல அழகான ஒரு குட்டி பையன். ஹாய், அவனும் ப்ரெஷர்ல இருக்கான் போல. ஷார்ட் ஷார்ட். இந்த மாதிரி வந்தா கேட்ச் கொஞ்சம் அட்டம் பண்ணுங்க, இல்லாட்டி மேட்ச் கொஞ்சம் டஃபா போயிடும். எந்த பால் தான் போடுறாயா? ஆட இருக்கும் அணியினர் ஓல்ட் ஃப்ளவன்ஸ் ஏகாட்டூர் வெர்சஸ் NSC C
காணத்தூர் ரெட்டிக்குப்பம். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓல்ட் பிளவன்ஸ் ஏகாட்டூர் கேப்டன் அண்ட் என்எஸ்சிசி காணத்தூர் ரெட்டிக்குப்பம் கேப்டன் 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டாஸ் போட இருக்கிறது. ஃபைனலி விக்கெட் கேட்ச்ங்க, சூப்பர் கேட்ச். ஆக்சுவலி ஷாட் இன்னும் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்திருந்தாருன்னா அது 6 தான். அதேதான். பட் ஆனால் ஒரு லென்த் டெலிவரியை வந்து டவுன் த ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. பட் அண்ணன் அதை அடிச்சிருந்துருக்கிறாரு. பட் ஓல்ட் பிளவன்ஸ் ஏகாட்டூர் கேப்டன் டவுன் த கிரவுண்டில் அடிச்சு விக்கெட் விட்டுருக்காங்க. பட் செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் எண்டுக்கு வந்திருக்கு. அண்ட் பவுலிங் டீமுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. 7 stars finally gets a wicket. வரவர்கள் போறவர்களெல்லாம் அடிக்க வேண்டும் என்ற மைண்ட் செட்டில் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இதுவும் ஒரு சிங்கிள். ஷாட், நல்ல ஷாட், பாசிட்டிவ் இன்டென்ட்யா வந்ததுல இருந்து. அந்த பந்தோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. நெக் திருக்கழிக்குன்றம் 59 ரன், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஓகே, இங்க மாத்தி ஒன்றி மலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு சைடு. அதே மாதிரி ஒரு பிரேக் த்ரூ ஓனர் கிடைச்சிருக்கு. வேற என்ன டவுட் இல்ல. ஸோ டாஸ் யார் கேட்குறது? டாஸ் won by Wolf Lawans ஏகாட்டூர். ஓகே, டாஸில் வெற்றி பெற்ற ஏகாட்டூர் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர்களுக்கு சிறு அன்பளிப்பு டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவப்படம் குறித்த வெள்ளி நாணயம். வாழ்த்துக்கள். ஆஹா, இங்க ஒரு கேட்ச் டிராப் கிட்ட போயிட்டாரு. பட் ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. உள்ள பேட்டர் இருக்காரு. கார்த்திக் கேட்டு சொல்ல கியரை சேஞ்ச் பண்ணாருன்னா அவ்வளவுதான். அடுத்து ஸ்கோர் வேற எங்கேயோ போயிடும். அவர் அந்த மோட்ல தாங்க ஆல்ரெடி இருக்காரு. நீங்க என்னங்க இப்ப சொல்றீங்க? ஆரம்பத்துல அந்த மோட்ல தான் இருக்காரு. 6. ஓகே, எட்ஜ் மூக்கு மேல ராஜா கேட்ச் பிராக்டிஸ் புடிச்சிட்டாருப்பா. ஃபைனலி புடிச்சிட்டாரு. ஒரு நல்ல ஒன் மேன் ஷோ. 39 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டு வெளியே வரார். எஸ், ராஜி ஆடினாரு 13 பாலுக்கு 39 ஓட்டங்கள், ஒரு 4. ஆனா 5 6 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 300ல வெளியே வராரு. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டார்ட் கொடுத்தும் இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். நெக் திருக்கழிக்குன்றம் டீமுக்காக ஃபைனல் ஓவரில் தான் அவுட் ஆயிருக்காரு ஓப்பனிங் வந்து. அண்ட் இன்னும் 4 பந்து தான் இருக்கு. அவர் நல்லா சேர் பண்றாங்க. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் டீமுக்கு பயங்கரமான ஒரு பில்லர் சப்போர்ட் கொடுத்திருக்காரு. சூப்பர் இன்னிங்ஸ் பை ராஜி. அண்ட் அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள போயாச்சு. அண்ட் இப்போ 3 பந்துகள் தான் இருக்கு. அடுத்து ஆர்டருக்கு மணியினர் வோல்ஃப் லவன்ஸ் ஏகாட்டூர் வெர்சஸ் என்எஸ்சிசி காணத்தூர் ரெட்டிக்குப்பம் அணியினர். டாஸ் போடப்பட்டு வோல்ஃப் லவன் டாஸில் வெற்றி பெற்று பவுலிங்கை தேர்வு செய்துள்ளனர். ஓ, இந்த ஸ்லாட் பட் ஆனா செம்ம ஆன் தி லைன் ஷாட். வோல்ஃப் லவன் பவுலிங்கை தேர்வு செய்துள்ளனர். முதல் பால் 6 ராஜிக்கு. அவுட் ஆயிட்டு போனது கார்த்திக். 39 ஓட்டங்கள் 14 பந்துல. இப்போ ஆடிட்டு இருக்கிறது ராஜி. ஒரு பெரிய ஷாட் அப்பீல், ஒரு சைலண்டான அப்பீல்.
கீப்பர் கிட்ட இருந்து. And கடைசி பந்து இப்போதைக்கு நெஸ்னெக் திருக்கழிக்குன்றம் 71 ஓட்டங்கள் எடுத்து 2 விக்கெட் இழப்பிற்கு. கடைசி பந்து ராஜிக்கு. பெரிய ஷாட்கான முயற்சி. ஒன்னு ஓடுவாங்க, ரெண்டாவது கண்டிப்பா ஓடி ஆகணும். கேட்சா இல்லையான்னு தெரியல. கேட்ச டிராப் பண்ணிட்டாரு. 2 ரன் ஓடிட்டாங்க. 3வது ரன் பரவாயில்ல, ஒரு சின்ன ட்ரை தான். அண்ட் 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. அதோட நெஸ்னெக் திருக்கழிக்குன்றம் 73 ஓட்டங்கள் எடுத்து 2 விக்கெட் இழப்பிற்கு. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கார்த்திக் கிட்ட இருந்து பார்த்தோம். 14 பந்துல 39 ஓட்டங்கள் எடுத்து 1 4 அண்ட் 5 6. அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்ட சர்வன் 18 ரன் அடிச்சாரு 11 பந்துல. அவர் ஒரு 2 6 அவரோட பங்குக்கு அடிச்சாரு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா 7 ஸ்டார்ஸ் கிரிக்கெட் டீம் எவ்வளவு அடிக்கணும்? 74 ரன் அடிக்கணுங்க 5 ஓவர்ல. அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் குயிக்கா உள்ள போயிடுங்க. டிஜே. எஸ், பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இன்றைய நாளான 2வது போட்டியின் முதல் இன்னிங்ஸ் நிறைவு பெற்றிருக்கின்றது. 7 ஸ்டார் கிரிக்கெட் டீம் அண்ட் நெஸ்னெக் திருக்கழுக்குன்றம் 2 அணிகளும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த நெஸ்னெக் 73 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது. 74 அடித்தால் வெற்றி என்ற இலக்கை காத்து கொண்டிருக்கின்றார்கள். 7 ஸ்டார் கிரிக்கெட் பேட்டர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவது போட்டிக்கான டாஸ் போடப்பட்டுள்ளது. வோல்ஃப் 11 ஏகாட்டூர் மற்றும் என்எஸ்சி காணத்தூர் ரெட்டிக்குப்பம். இதில் வோல்ஃப் 11 டாஸில் வெற்றி பெற்று முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்த போட்டிக்கான ஷெட்யூல் இது. என்எஸ்சி சி காணத்தூர் ரெட்டிக்குப்பம் சி டீம். காணத்தூர்ல இருந்து நிறைய டீம் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஊரிலிருந்து இத்தனை விளையாட்டு வீரர்கள் ஆர்வமாக கலந்து கொள்வதை நினைத்து பெருமைப்படுகின்றோம். பவுலிங் டீம் அண்ட் பேட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர் இங்கே ஸ்கோர் கார்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருங்க. இப்போ தான் பேட்டர்ஸ் நேம் அண்ட் பவுலர்ஸ் நேம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆயிரும், இல்லாட்டி டிலே ஆகிட்டே இருக்கும். என்னாச்சு டிஜே ப்ரோ? ஓடுமையா. அகமது ப்ரோ மிஸ் பண்ணுறேன். மூமெண்ட் என்ற பேர்ல ரெண்டு பேர் அவுட் யாரு? மூமெண்ட் என்ற பேர்ல தேங்க்யூ சியர் கேர்ள்ஸ். அந்த மூவ்மெண்ட் போட்டிங்க, அந்த ஹெட் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது. நேத்து அந்த தம்பி சூப்பரா போட்ட அகமது பேரு. அதேதானா? ஃபர்ஸ்ட் பால் கேட்சா இல்லீங்க, சிக்ஸா இல்ல, உள்ள அடிச்சு எதுவுமே இல்லையா? மனவர்த்தம். நேத்து கிளிப் இருந்தா அதை போடுங்களேன், வீடியோ கிளிப். கிரேட் பாலர் அண்ணே வைப் ஆகிட்டாரு. டிஜே நன்றி எல்லாரையும் வைப் ஆக்குனதுக்கு. நன்றி பிள்ளைங்களா, தேங்க்யூ. இந்த லெஃப்ட் ஆர்மர் எனக்கு பிடிச்சிருக்குதுப்பா. நேத்து ஒரு லெஃப்ட் ஆர்மர் போட்டாரு, செம்ம ஸ்பீட்ல போட்டாரு.
இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டரா இவரை பார்க்குறோம். லென்த்து தான் வச்சா நல்லா அடிக்கிறாரு மனுஷன். வச்சா லென்த்து தான். ஸ்லாட் இப்போ வரைக்கும் கொடுக்கல, அது ஒரு நல்ல விஷயம் bowling டீமுக்கு. பட் பேட்டிங் டீம் பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரிஸ் எதுவும் மட்டும் பார்க்கல. ஓகே, ஆஃப்ல அடிச்சாலும் கவரை தாண்டி போகல. கேட்ச் முதல் ஓவர்ல விக்கெட்டு. முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, போன மேட்ச் 70 ரன் டார்கெட் அப்படின்றது இந்த தடவை 74 அப்படின்ற ஒரு ஸ்கோர் இருக்குது. மேட்சுக்கு மேட்ச் அந்த ஸ்கோரை தாண்டி போயிட்டு இருக்குது. அடுத்த மேட்ச் வந்து 76ன்னு வருமா சங்குவானா? இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காலையில் 2 மேட்ச்மே ஒரு நல்ல ஸ்கோரிங் மேட்சாக பார்த்தோம். எல்லாமே ஒரு 70க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் அதே போல் எதிர்பார்க்கலாமான்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க ஐயா. டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு 2 ஓவர் செம்மையா சிக்கனா நல்லா இருக்கும், ரீச் ஆயிடுவாங்க. ஓ, செம்ம ஸ்பீடோட போடப்பட்ட வந்து பட் ஒயிட். செம்ம யார்கர் ப்ரோ, இல்ல யார்கரங்க. லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட நிறைய அக்யூரேசி இருக்குதுப்பா. சொருக்கு உள்ள சொருவ கொஞ்சம் கூட ரூமே கொடுக்க மாட்டாரு. இதுவும் மிஸ்ஃபீல்டு. அதனால பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் இருக்கிறதுனால சிங்கிள் ஓவர். முதல் ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. 7 ஸ்டார்ஸ் கிரிக்கெட் டீம் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க, சேசிங்ல இருக்காங்க. இப்போ 10 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 24 பால்ல 64 ரன் அடிக்கணும். பாசிபிளா மிஸ்டர் சங்கு? இல்லை நீங்க சொல்லுவீங்க இன்னொரு ஓவர் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமா? 9 விக்கெட் இருக்கே. விக்கெட் இருக்கலாம், பால் இருக்கணுமே, ஓவர் இருக்கணுமே. ஓவர் தான் இருக்கு, 4 ஓவர் இருக்கு. 24 பால் 55, சாரி 67. ஒரு சின்ன சேஞ்ச், 7 ஸ்கோர். ஓகே, அப்டேட் கொடுத்திருக்காங்க ஸ்கோரர் சைடுல இருந்து. சோ இந்த எண்ட்ல ஸ்கோர்ஸ் வந்தா பிரெடிக்ஷன் சொல்லலாம். ஆனா இந்த எண்ட்ல 2 ஓவர் இருக்கு. ஸோ 2வது ஓவர் போடுவாங்க, 4வது ஓவர் போடுவாங்க இந்த எண்ட்ல. ஸோ த்ரூ த விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டு வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த எண்ட்ல பேட்டிங் ஆடுறவங்களுக்கு. அண்ட் அதை பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணணும். வரத்துல ஒரு மொக்கச்சோக்கு ஒன்று வந்துச்சு, ஒரு மொக்கச்சோக்கு ஒன்று தோணுச்சு. நான் காதை முடிக்கிறேன், நீ சொல்லு. இல்லை சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு இல்லை, ஆரஞ்சாக இருக்க மாட்டாங்களா? முடிஞ்சாப்பா ஜோக்கு? ஓகே. ஸோ 2வது ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. ஓ ஷாட் ப்ரோ, இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. பட்டனா டிஸ்டன்ஸ் இருக்குதா? நல்ல ரன்னிங் கேட்ச். என்ன மாதிரி ஒரு கேட்ச். கேமரா கவர் பண்ணிருக்கீங்களா? கேமரால இருக்காது, ரீப்ளேல காட்டுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேட்ச். ஏன்னா பவுண்டரி ரோஸ் பக்கத்துல டஃப்பும் கூட, ரொம்ப கஷ்டமும் கூட. அவங்க ஃபீல்டர்ஸ் எல்லாருமே சியர் பண்ண போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு கேட்ச்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பவுண்டரி ரோப் பக்கத்துல கேட்சை பிடிக்கிறது ஈஸி கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஃபீல்டிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட நீங்க ரோப்ஸை தொட்டுடுவீங்க. அருமையான கேட்ச் பிடிச்சாரு. அண்ட் இந்த மேட்சோட நம்மளோட ரெஃப்ரீஸ்க்கு ஒரு சின்ன நன்றிகள். ஸ்ட்ரைட் அம்பையர் மிஸ்டர் விக்டோ வந்திருக்காரு தாஜ்ல இருந்து. இங்க இருந்து நடந்தே வந்துட்டாரு காலையில. அண்ட் லெக் அம்பையர் கௌதம். பேட்ல பட்ட மாதிரி இருந்துச்சு. மிஸ்டர் விக்டோ அவுட் கொடுத்திருக்காருங்க. அவுட் கேட்ச் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன். இன்னொரு விக்கெட். மாத்தி 2 விக்கெட் விழுந்துருச்சு. ஒரு செம்மையான ஒரு கேட்ச், இன்னொரு கீப்பர் கேட்ச். கண்டிப்பா. மிஸ்டர் சங்கு, நீங்க மிஸ்டர் விக்டோ கிட்ட எதுவும் பேசுனீங்களா? நீங்க வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கீங்க இந்த மந்த் எண்ட் ஃபுல்லா. ஸோ அவர்கிட்ட எதுவும் டிஸ்கஷன் வச்சிங்களா? ஜாப்பனீஸ் கேர்ள்ஸ் வந்தா மட்டும் பேசுறீங்க. நம்ம ஸ்குவாட்லயே ஒருத்தர் இருக்காரு,
ஃபாரினர் தான் அவரும். அப்படியா? ஆமா, அவர்கிட்ட நீங்க எதுவுமே பேசல. அங்க பாருங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்காரு பாருங்க. கேமராமேனுக்கே சொல்லி கொடுக்குறாரு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு. 2-3 மேட்ச் மட்டும் தான் ஆக்டிவா இருக்காது, அதுக்கப்புறம் பேட்டரி லோ ஆயிடும், அப்புறம் டொயின் ஆயிடுறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபுட்டு செட் ஆகல அவருக்கு. அவங்க ஊர்ல ஃபுல்லா ஐயோ ஆமாவாமே, அவங்க ஊர்ல ஃபுல்லா சாண்ட்விச் பர்கர் பீட்சான்னு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஓஹோ, இங்க வந்து நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களா? ம், ஆமா. நாளையில இருந்து கூலுன்னு சொல்லிடுங்க. பிலோ புட்டாஸ் ரன் அவுட் சான்ஸ் இல்ல, மிஸ் ஃபீல்ட். நான் வர முடியாதுங்க, ரொம்ப சிரமம். அதனால நைஸ் பேக்கப். ரொம்ப சிரமம் தான் மிஸ்டர் விக்டோக்கும். ஸோ விக்டோ, யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்டா? ஓகே, யூ ஹேடா? நைஸ், நாட் நைஸ், ஓகே, பேட், வெரி பேட், நைஸா? ஓகே, சூப்பர். தமிழ் தெரியாது பாவம், கஷ்டப்பட்டு தான் இருக்காரு நம்ம மத்தியில. ஓகே, லோ புட்டாஸ் நில்லுங்க அப்படின்னு செம்ம ஷூட். ஓ மை காட், தேவையில்லாத ரன் அவுட். செம்ம டென்ஷன் ஆயிட்டாருப்பா மனுஷன். செம்ம ரன் அவுட், சூப்பர் புல்லட் த்ரோ. அங்க மிட் விக்கெட்ல இருந்து வந்தவர் வேணா நீ நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஆன்ல இருந்து எடுத்து ஒரு டைரக்ட் ஷூட், கீப்பர் கையில. தரமான ஒரு ரன் அவுட். மாத்தி மாத்தி இந்த ஓவர்ல விக்கெட் மேல விக்கெட்டா விழுந்திருக்கு. 3வது விக்கெட் இந்த ஓவர்ல. பேட்டர் செம்ம கட்டுப்பலாம் உள்ள போறாரு. டிஜே ப்ரோ, நெக்ஸ்ட் ஆட போற டீம் ரெடியா இருங்க. வோல்ஃப்ளவர், பவுலர்ஸ், ஃபீல்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. ஓ செம்ம யாக்கர், நல்ல பால் அது. ஏசி தரமான ஒரு யாக்கர். செம்ம க்ரூஷியல் ஓவர் bowling டீமுக்கு. மாத்தி மாத்தி 3 விக்கெட். இந்த ஓவர்ல மட்டும் 3 ரன், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கில்லி வளவன் பவுலர் பேரு, நல்ல புதுசா பேரு, இப்பதான் கேள்விப்படுறேன். கில்லி வளவன், நல்லா இருக்கு பேரு. இப்போ 3 ஓவர் தான் இருக்கு. 18 பந்துல 64 ஓட்டங்கள் எடுக்கணும். மிஸ்டர் விக்டோக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 18 balls 64 runs to win, மிஸ்டர் விக்டோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. புஷ் பண்ணுங்க அம்பர். ஓகே, பேட்டிங்ல கலக்குன்னு கலக்கிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு பவுலிங் போட வந்திருக்கிறாரு. ஷாட், ஃபைன் லெக் ஆல் இருக்குறாங்க. கேட்சா? அப்பா இந்த டீம் என்னப்பா எல்லாத்துலயும் சூப்பர் டூப்பரா இருக்காங்க. அகைன் பவுண்டரி ரோப்ஸ்ல ஒரு அருமையான கேட்ச். நைஸ் ஜட்ஜ்மென்ட் கேட்ச். பால் எங்கிட்ட போதா கரெக்டா அங்கிட்டே இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கிட்ட பால் காத்துக்கு முன்னாடி தள்ளி விட்டுறோம் ஒரு சில நேரம். மாத்தி மாத்தி விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமா மிக்சிங்லயே தான் இருக்குது. நேத்து டிஜே ஓகே, இன்னொரு கேட்ச் பாசிபிலிட்டி. அணி இல்ல, 6ங்க, வெளியே போனாதான் பிடிக்க முடியும். ஓகே ஐயா, ஓகே இதுவும் ஃபைன் லெக்ல தான். பட் இந்த முறை பிடிச்சிட்டாங்க. மாத்தி மாத்தி ஃபைன் லெக் சைடே போயிட்டு இருக்குது பால். 3 பாலுமே அங்க தான். கேட்ச் 6, இப்போ ஒரு சிங்கிள். கேட்சா கேட்சா அதேதான். எஸ், இன்னொரு விக்கெட். சோ விக்கெட் மழைகள்.
ஓகே ஒயிட். இப்போதைக்கு நெக்ஸ்ட் டீம் கிட்ட இருந்து மேட்ச் ஓகே எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஓகே ஃபைனலி காட் a சிங்கிள். அதேதான் அதில் கொஞ்சம் ஷூட் பண்ணாமல் விட்டுட்டாரு. எதுக்கு அது ஒரு ரன் போய்கிட்டு அப்படின்னு. அடடா கேட்ச் பிடிச்சிருக்காரு. பேட்ல பட்டுச்சா மேல பட்டுச்சான்னு பார்க்கணும். லெக் அம்பயர் மேல பட்டிருக்கா. ஓகே மேல பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பேட்டரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது. 7 ஸ்டார்ஸ் கிரிக்கெட் டீம் 3 ஓவர் முடிவில் 19 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் எடுப்புக்கு இருக்காங்க. இப்ப 12 பந்துகள் தான் இருக்கு. 55 ரன் அடிக்கணும். ப்ரெடிக்ஷன் சொல்றீங்களா மிஸ்டர் சங்கு? உங்களுக்கே தெரியாதா? கிரிக்கெட் இஸ் a funny கேம். ஆனா உனா இதை சொல்லிடுங்க. இந்த மாசம் ஃபுல்லா இதே தான். சங்கு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நீங்க தானங்கய்யா எல்லாத்தையும் சொன்னீங்க. கடைசியில என் மேல பழிய போட்டீங்களா? என் மேல பழிய போட்டுட்டீங்க. இப்ப ஃபீல்டிங் டீம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி பேட்டிங் as well as ஃபீல்டிங்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா ரோப்ஸ்ல பாத்தீங்களா 2 கேட்ச். கண்டிப்பா bowling நல்லா போடுறாங்க. ஒரு ஆல் ரவுண்ட் டீம்னு சொல்லுவாங்க. bowling டிபார்ட்மென்ட் நல்லா இருக்கு. அணிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணணும். டாப் 9 டீம்ல இந்த ஒரு டீம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த எபிலிட்டி எல்லாமே இருக்கு இந்த டீம் கிட்ட. கிட்டக்க போனாலும் விட மாட்டாங்க, தூரத்தில் போனாலும் விட மாட்டாங்க, எங்கே போனாலும் போல்டுக்கு நேராக கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டீமில் 3 டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பேட்டிங் டிபார்ட்மெண்ட், bowling டிபார்ட்மெண்ட், ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்னு. ஸோ இல்லை 3 டிபார்ட்மெண்ட்டுமே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் அதனால் நாங்கள் சேர்க்கலை. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்ற கிளாரிட்டி இருந்திருக்கு, எக்ஸிகியூஷனும் இருந்திருக்கு. அண்ட் அதுதான் இந்த வின் அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. டாட் பால் தான் மாற்றி ஆல்மோஸ்ட் கேமை வின் பண்ணிட்டாங்கப்பா. 8 பந்துகள்ல 53 அடிக்கணும். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே மிஸ்டர் விக்டோ கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ வைக்கலாமா மிஸ்டர் சங்கு? எஸ் வைக்கலாமே. நீங்க பண்ணிடுங்க. கண்டிப்பா விக்டோ இங்க வரணும். இறங்கி வந்து அடிக்க முயற்சி. எஸ் மிஸ்டர் விக்டோக்கு புரியல. மிஸ்டர் விக்டோ, there is a presentation you want interview. Yes, okay. With cheer girls? No. Okay. Mr. Sangu, okay. Done. ஓகே டன். நாட் அலவுட். வைடு காமிச்சிருக்கிறார் அம்பையர். அங்க யார் இருக்கா ஸ்ட்ரைட்ல? நல்ல பால். பால் எல்லாம் விறுக்குன்னு வருதுங்களே. கண்டிப்பா நல்ல வேகம் தான் போடுறாங்க. அண்ட் 4வது ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. 7 ஸ்டார்ஸ் கிரிக்கெட் டீம் 23 ஓட்டங்கள் எடுத்து 5 விக்கெட் இழப்புக்கு இருக்காங்க. இப்போ 6 பந்துகள் தான் இருக்கு. 6 பந்துல 51 ரன் அடிக்கணும். Wolf 11 ஃபீல்டர்ஸ் ரெடி ஆகுங்க. Wolf 11 பிளேயர்ஸ் ரெடி ஆகுங்க. லாஸ்ட் ஓவர் முடிஞ்ச உடனே நீங்க உள்ள போலாம். அதே மாதிரி NSC ரெட்டிகுப்பம் பேட்ஸ்மேன் பேட் எல்லாம் தயாரா எடுத்து ரெடியா வச்சுக்கங்க.
லாஸ்ட் ஓவர். மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் பேட்டிங் டீம் கையிலேருந்து நழுவி போயிருச்சு. பவுண்டரிஸ் கூட கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க போலயே. ஃபுல் டாமினன்ட் பை நெஸ்னெக். ஓகே ஓகே, ஒன் சைடு வாய்ப்பு ஏதேனும் இல்ல. நான் ஸ்ட்ரைக்ல ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமானதான், ஏன்னா அங்கே யாருமே இல்லை. இறங்கி வந்து அடிச்சாரு அங்க. ஒன்றியா பட் இட்ஸ் டூ லேட். இட்ஸ் ஓகே, அவங்க ட்ரை பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு. இறங்கி மறுபடியும் ஹைட்டா அடிச்சிருக்கிறாரு. பட் ஆனா ஹைட்டா அடிச்சது இல்லாம கை கடிச்சிருக்கிறாரு. Wallflower டீம் ரெடியா இருங்க. இங்க பிட்ச்ல ஒரு முக்கியமான விஷயம், ஐபிஎல் நாங்க வைபவ் சூரியவன்சி 14 வயசுல இறக்குறீங்க, நாங்க அதுக்கு கீழே இறக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை இறக்கி இருக்கிறாங்க. ஓகே டிஜே ப்ரோ. ஓ இந்த ஷாட் ஈஸியான கேட்சை விட்டுட்டாங்க. விட்டதும் இல்லாம ரன் அவுட்டையும் மிஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மேட்ச் முடிஞ்சிருக்கு. திருவுருக்குளக்குன்றம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மேட்ச் சம்மரி சொல்றேங்க பரத். அப்படியே அந்த நெஸ்னெக் டீம் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாக்கு வந்துருங்க ப்ளீஸ். அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாக்கு வந்துருங்க. அண்ட் ஃபீல்டர் சொல்ல போங்க Wallflower. எஸ், இந்த மேட்ச் நெஸ்னெக் திருக்கழிக்குன்றம் வெர்சஸ் 7 ஸ்டார்ஸ் கிரிக்கெட் டீம் நடந்துச்சு. நெஸ்னெக் முதல்ல பேட்டிங் ஆடினாங்க, 73 ரன் அடிச்சாங்க, 3 விக்கெட் இழப்பிற்கு. அண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப், சர்வன் அண்ட் கார்த்திக், நல்ல பார்ட்னர்ஷிப். சுகந்தி கேப்டன், 7 ஸ்டார் டீம் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. எஸ், நெஸ்னெக் டீமோட அங்க போயிடுங்க. 7 ஸ்டார்ஸ்ல கேப்டன் மட்டும் அங்க போங்க. மிஸ்டர் விக்டோ, நீங்க பிரசன்டேஷன் முடிச்சிட்டு ஒரு இன்டர்வியூ இருக்கு. சங்கு ஓகே ஓகே, இன்டர்வியூ ரெடி தான். அவரை கூப்பிட்டுக்கோங்க மிஸ்டர் விக்டோவை. மிஸ்டர் விக்டோ இங்க இல்ல கை இங்க காட்டாதீங்க, அந்த வாங்க. பக்கம் சுகந்திக் டீம் கேப்டன், 7 ஸ்டார் டீம் கேப்டன், மேன் ஆஃப் மேட்ச் கொடுக்க போறீங்க. வெற்றி பெற்ற நெஸ்னெக் திருக்கழுக்குன்றம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் 7 ஸ்டார் கிரிக்கெட் டீம் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் அண்ட் நன்றிகள். இங்கே இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் எங்களோட அழைப்பை ஏற்று மேட்ச் விளையாடினதுக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் கார்த்திக் 14 பாலுக்கு 39 ரன் அடித்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்த கார்த்திக் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். இந்த விருதை வழங்குபவர் 7 ஸ்டார் கிரிக்கெட் அணியின் கேப்டன். அண்ட் அந்த அணியின் கேப்டன் நெஸ்னெக் திருக்கழுக்குன்றம் அணியின் கேப்டன். நெஸ்னெக் திருக்கழுக்குன்றம் அணியின் கேப்டன் வாழ்த்துக்கள். கேப்டன் சொல்லுங்க, உங்க டீம் இதுதான் உங்களோட பிளேயிங் ஸ்குவாடா? அதாவது பிளேயர்ஸ், இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாராவது மிஸ்ஸிங் இருக்காங்களா? 2 பிளேயர் மிஸ்ஸிங் சார். ஒன்று வந்து மோகன்ராஜ், அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் ஆட முடியுதா, பட் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் சின்னராஜுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்குது,
தவிர்க்க முடியாத ரீசன்னால வர முடியுதா, சண்டே ஜாயின் பண்ணிப்பார் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ உங்களோட எய்ம் இந்த 5 ஓவர்ஸ் மேட்ச்சில் உங்களோட டார்கெட்டே எதை பேஸ் பண்ணி நீங்கள் விளையாடுனீங்க? சார் இப்போ மைக் கொஞ்சம் கிட்ட பிடிங்க. 5 பேர் ஹிட்டர் தான் சார், இறங்கினா அடிக்கணும். பேட்ஸ்மேன் உள்ள போயிடுங்க. எல்லாருமே வந்து கிரிக்கெட் நாலேஜ் நிறையவே இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான். ஸோ யாருக்குமே நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவங்கவுங்க எக்ஸிக்யூஷன் மைண்டை வச்சுருந்தாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இந்த திருப்போரூர் ஒன்றியத்திலேயே திருக்கழுக்குன்றம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். இந்த டோர்னமெண்ட்டை பற்றி அந்த ஏரியாவில் எதை மாதிரி பரவலாக பேசுகிறாங்க? அதான் சார், இப்போ ஒரு சில டீம் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க முன்னாடி, தெரியாத டீம் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, எதனா ஷார்ட் கட் இருந்தால் கூட சொல்லுங்கள் வந்து ஆடிடுறோம். அந்த அளவுக்கு ரீச்சில் தான் இருக்குது. ஷார்ட்கட்டுக்கே இங்கே இடம் இல்லை. ஏன்னா வந்து டோர்னமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு விளம்பரமும் நாங்கள் நிறைய கொடுத்துருந்தோம். ஸோ தவறுதலாக நிறைய பேருக்கு ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த போல நெக்ஸ்ட் இயர் நடக்கும். அவங்க மிஸ் ஆனவங்களாம் வந்து கலந்து சொல்லுங்கள். உங்களுக்கு தான் வெயிட்டிங். இந்த டோர்னமெண்ட்டை பற்றி ஏதாவது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வேர்டு சொல்லிங்கன்னா அது என்னவா இருக்கும்? சார் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம், பட் இங்கே வந்து அதை ஃபீல் பண்ணுறோம் விளையாடும்போது. ஐபிஎல் ஆடுற ஒரு ஃபீல் கிடைக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரை விளையாடிட்டு இருக்கோம். நிச்சயமாக கேப்டன் சொல்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி விட்ட போதிலும் இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அமைஞ்சிருக்குது. அவர் சொல்கிற அதே வேர்டு தான், கரெக்டாக தான் இருக்குது. நிச்சயமாக அடுத்தடுத்து திரு சுந்தர் அவர்கள் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நிறைய நம்மளோட திருப்பூர் ஒன்றிய அணிகள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டோர்னமெண்ட்டு இன்னும் வேரியேஷன் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அடுத்த வருஷம் இன்னும் பிரமாதமாக முன்னெடுத்து செல்வார் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கேப்டன். பரத் சொல்லுங்க. கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கறத பாத்தியா? அவர் ஃபேமஸ் ஆயிட்டாருங்க இப்போ. ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அவருக்கு. ஃபேன்ஸ் இருக்காங்க, அவர் வந்து விஷ் பண்றாரு. அது எப்படி நம்ம சொல்லாம இருக்க முடியும்? ஓகேங்களா? நமக்கு தான் சொல்லாதீங்க சங்குமாரண்ணா. நாங்க சொல்றோம், கவலைப்படாதீங்க. இல்ல நீங்களே சொல்லிக்காதீங்க உங்க பெருமையை. நாங்க அண்ணா பிரதரை சொல்லிட்டு போனாரு, அண்ணா உங்களோட ஃபேன் நானு, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. கரெக்ட். அதுவும் இல்லாம சங்குமாரண்ணா, சும்மா சென்னை தோத்து இருந்தாலும் சென்னை தோத்த டீம் விடுங்க, ஜெயிச்ச டீமை பத்தி பேசுங்க. ஜெயிச்ச டீமை பத்தி பேசிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். ஓகேவா? சென்னை தமிழ்நாட்டுல சென்னை ஃபேன்ஸ் மேஜரா சென்னை ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் பிளேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு ஏற்ற மாதிரியா அது அந்த டீமுக்கு ஃபேன்ஸ் இருக்கு தான் செய்கிறாங்க, புரியுது. பட் இருந்த போதிலும் இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியே போன அந்த ஒரு சோகத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டோர்னமெண்ட் நான் மென்ஷன் பண்ணனே தவிர மற்ற அணிகளின் வீரர்களையோ அவங்களோட ஃபேன்ஸையோ துன்புறுத்துற அளவுக்கு என்னோட பேச்சு கிடையாது. ஓகேங்களா? எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஈசால கப்பு பெங்களூர் டீம் உங்களுக்கு தான் கிடைச்சா சந்தோஷம் தான். ஓகேங்களா? கொடுத்தானீங்கன்னா வாங்காம போயிடுவீங்க. எங்களுக்கு கப்பு தேவையில்ல, சென்னையை தோக்கடிச்சா போதும். இதெல்லாம் ஒரு பேச்சா? மக்களே, ஃபேன்ஸே பாருங்க, கப்பு கொடுத்தா வாங்காம தான் போயிடுவாங்களா இவங்க? அதுக்கு தானே நீங்க 18 வருஷமா கஷ்டப்படுறீங்க. அதுதான் உங்களால முடியலையே. புண்படுத்தலன்ட்டு இவ்வளவு நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. வன்மத்தை கக்குறீங்களே சங்குமாரண்ணா. நாங்க வன்மத்தெல்லாம் கக்கல. வன்மம் அதாவது பெங்களூர் அந்த ஃபேன்ஸ் வந்து ரொம்ப முரட்டா இருக்கிறீங்க. அது எனக்கு தெரிஞ்சு நீங்க மாத்திக்கினா தான் உங்க டீமுக்கு அது நல்லது. பாத்துக்கங்க. பெங்களூர்ல வந்த சிஎஸ்கே ரசிகர்லாம் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க பண்ணது அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து பேட்டிங்ல தான் பண்ணோம். திருப்பி கொடுக்கணும்ல. சரி சண்டை போட்டுக்காத, கேட்டியா? இது வந்து ஆரோக்கியமான சண்டை பரத். ஓகே.